success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. முப்படை தளபதிகளோடு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி வருகிறார். தொடர்ந்து இந்த முக்கோண வியூகம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்தும் விரிவான விளக்கங்களை பதிவு செஞ்சீங்க. நன்றி. நமது இணைப்பில் திரு ராமமணிவண்ணன் இணைந்திருக்கிறார். சார், கார்கில் போரை குறித்து நீங்கள் சொன்ன பொழுது அது ஒரு சிறு போர். அந்த போரில் நாம் வெற்றி கொண்ட பிறகு நாம் அடுத்து எதிர்கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய போராக இதை கருதலாம் என்று எடுத்துக்கொண்டாலும் அப்பொழுதுக்கும் இப்பொழுதைக்கும் நம்மிடம் அந்த ஆயுத பலங்களும் சரி, படை பலங்களும் சரி மிக அதிகமாகவே இருக்கின்றது. என்னென்ன மாற்றங்களை நாம் சந்தித்திருக்கிறோம்? எந்தெந்த அளவிற்கு நாம் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம்? அது கார்கில் போர் 1999ஆம் ஆண்டு நடந்த போரில் அது நான் சிறு போர் என்று சொல்வது அதனுடைய போரின் அளவு என்பதை விட நிலப்பரப்பின் உச்சத்தில் நான் கூறியதாகும். ஏனென்றால் 1971ஆம் ஆண்டு நடந்த போர் அது அந்த போர் ஒரு முப்படைகளும் அந்த போரில் இயங்குவதற்காக இயக்கப்பட்டது. 1999இல் நடந்த கார்கில் போர் விமானத்தளமும் மற்றும் அதோடு மற்ற ராணுவம் ஆர்மி என்று சொல்லப்படுகின்ற தரைப்படையும் ஆர்டிலரி இவை அனைத்துமே இயங்கியது. இதனுடைய முக்கியமான முப்படைகளும் 1971 இதில் கார்கில் மலைப்பிரதேசம் மலைப்பகுதிகளில் நடந்த ஒரு போர் ஆதலால் விமான தாக்குதல்களும் அதோடு ராணுவம் சொல்லும் பொழுது தரைப்படை ஆர்டிலரி இவை அனைத்து இயங்கியது. இப்பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் ஒரு முப்படைகளும் இயக்கக்கூடிய ஒரு அளவில் தான் நாம் இந்த 2 நாட்கள் குறிப்பாக நேற்று இரவில் இருந்து இது முப்படை தாக்குதலாகத்தான் இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். ஏனெனில் ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவே கூட இந்தியா தயார் நிலையில் கராச்சி துறைமுகத்துக்கு வெளிப்பகுதியில் தன்னுடைய ஒரு போர்க்கப்பலை நிறுத்தியது, நம் விக்ராந்த் போர்க்கப்பலை நிறுத்தியது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. அதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிடமிருந்து எத்தகைய ஒரு பதிலை நாம் எதிர்பார்க்கின்றோம் என்பதை நாம் கடந்த 24 மணி நேரத்தில் நாம் பார்த்த அனைத்துமே கூட பாகிஸ்தான் இது இந்த போருக்கு ஒரு சிறு அல்லது குறு போர் என்று சொல்ல ஒரு சிறு தாக்குதல்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்து தான் பாகிஸ்தான் ஏதோ ஒரு வகையில் ஒரு தீவிரமான ஒரு கருத்தினை சொல்ல முனைப்பில் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது கூட முதலாவதாக ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று நாம் கூறிய போது கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடாகும், பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு என்று திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் இந்த அணு ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு நாம் ஒரு அச்சுறுத்தல் அரசியலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால். ஆனால் இந்தியா எந்த நிலைப்பாடு என்றால் இந்த அணு ஆயுத அச்சுறுத்தலையும் கடந்து தீவிரவாத தாக்குதலுக்கும் பதிலடி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி இவை அனைத்துக்குமே கூட நாம் ஒட்டுமொத்தமான ஒரு அந்த பதில் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் என்பதை இந்தியா தயார் நிலையை அறிவித்தது. இந்த தயார் நிலையை அறிவித்தது என்பது சொல்லும் பொழுது கப்பல் படைகளை இயக்கியது, அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வான்படைகளை இயக்கத்தில் கொண்டு வந்தது. அது முப்படைகளுக்கான ஒரு இயக்கமாக செயல்படுவது, ஒருங்கிணைந்த தலைமையும் அதோடு நீங்கள் கூறியபடி திட்டவட்டமான முடிவுகளை, தெளிவான முடிவுகளை எடுப்பது, இவை அனைத்துமே மிக மிக முக்கியமானதாகும். இவை அனைத்தையும் கடந்து நாம் ஒரு முழுமையான ஒரு போருக்கு கூட தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பதை இந்தியா அறிவித்திருக்கின்றது. அதை தாக்குதல் மூலமாக கிடையாது, ஆனால் பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளையும் அதோடு அவர்களுடைய வான்வெளி தாக்குதல்களையும் கூட இடைமறித்து அதை தடுத்ததோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் நிலப்பரப்பு என்று சொல்லும் பொழுது நான் முன்பு பதிவு செய்தது போல லாகூர், இஸ்லாமாபாத், சியால்கோட், கராச்சி இவை அனைத்துமே கூட இந்தியாவின் வான்வெளி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட நிலப்பரப்பு பகுதிகளாக கொண்டு வந்திருப்பது இதை நாம் போருக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். இது 2 நாடுகளுக்கும் ஒப்பீடையும் கடந்து இந்தியா எந்த நிலையில் இருந்தது. ஆனால் பாகிஸ்தானுக்கு இன்றைக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான திட்டவட்டமான ஒரு குறியீடுகள் என்னவென்றால் பாகிஸ்தான் தன்னுடைய உச்ச கட்டமான ஒரு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு இந்தியா அதை முறியடிக்க வேண்டும். அதை குறிப்பாக நாம் சொல்லும் பொழுது அவர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் ஒரு எண்ணத்தில் இருந்தால் அவற்றை முடக்குவதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கடற்படை ரீதியாக, கடல் ரீதியாக அவர்களுக்கு இப்போது நாம் கான்சென்ட்ரேட்டட் ஏரியாஸ் என்று சொல்லப்படுகின்ற
பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் காஷ்மீர் இந்த பகுதிகளில், குஜராத் இந்த பகுதிகளில் போருக்கான பதட்டம், எல்லை பகுதிகளில் மிக ஆழமாகவும் தீவிரமாகவும் பதட்ட சூழல் நிலவுகின்றது. இப்போது பாகிஸ்தான் நம்முடைய கவனத்திருப்பதற்காக நாம் அனைவருமே அந்த இடத்தில் நம்முடைய கவனமெல்லாம் இந்த பகுதிகளில் குவியும் போது கடல் வழி தாக்குதல்களில் அரபிக்கடலில் மும்பாய் மற்றும் அது தென்னிந்திய பகுதிகளில் கூட தாக்குதல்களை அவர்கள் தீர்மானிக்கலாம். ஆதலால் இந்தியா தொடர்ந்து மேற்கு பகுதிகளிலும் வடக்கு மேற்கு பகுதிகளில் தன்னுடைய படைகளை குவிப்பதோடு கடற்கரை பகுதிகளிலும் குறிப்பாக அரபிக்கடல் அதோடு மற்றும் தென்னிந்திய பகுதிகளிலும் கூட தன்னுடைய எத்தகைய ஒரு அதிர்ச்சியான அல்லது அதிர்ச்சி என்று சொல்லப்படுகிற நீர்மூழ்கி கப்பல்கள் வழியாக அவர்கள் தென்னிந்தியாவிலும் மேற்கு பகுதிகளிலும் குறிப்பாக மும்பாய் துறைமுகத்தை தாக்கக்கூடாது என்பதற்கான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும் என்று நம்புகின்றேன். அதனால் இத்தகைய ஆயத்தங்களைத்தான் இந்தியா இப்பொழுது உயர் பாதுகாப்பு அதிகாரிகள், பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர், பிரதம மந்திரி, அதோடு பாதுகாப்புக்கான ஆலோசகர் இவர்கள் அனைவரும் நிச்சயம் இத்தகைய கருத்துக்களை அவர்களும் பரிசீலித்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கு ஒரு தீர்க்கமான முடிவுகளையும் அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தை திசை திருப்புகின்ற முயற்சியில் ஈடுபட்டாலும் அதையும் எதிர்கொள்வதற்கு இந்திய ராணுவம் தயாராகவே இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். துணை ராணுவ படை அதிகாரிகளோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். உள்துறை உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். எல்லையில் தற்போதைய நிலை என்ன, விமான நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து துணை ராணுவப்படை அதிகாரிகளோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். உள்துறை உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். எல்லை ஓர மாநிலங்களில் தற்போது வரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, அங்கிருக்கக்கூடிய விமான நிலையங்களில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கற்றுத்தர வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சார், நீங்க பாகிஸ்தான் தாக்குதலை சொன்ன பொழுது அணு ஆயுதங்களை கொண்டு தனது அச்சுறுத்தலை முதலில் பாகிஸ்தான் வெளிப்படுத்தியது அப்படின்னு சொன்னீங்க. பாகிஸ்தான் அச்சுறுத்தியதும் ஒரு அணு ஆயுத பலம் மிக்க இந்தியாவைத்தான். இப்ப இரண்டு நாடுகளுக்குமே அணு ஆயுத பலம் இருக்கு என்கின்ற பொழுது சாமானியர்களினுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது இரண்டு நாடுகளுமே அணு ஆயுதங்களை பிரயோகிக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இருந்தாலும் இதற்கென்று சில நிபந்தனைகள், ஒப்பந்தங்கள், விதிகள் எல்லாம் இருக்கின்றன. அது குறித்து விளக்க முடியுமா? முதலாவதாக இரண்டு நாடுகளே அணு ஆயுதங்கள் கொண்ட ஒரு நாடுகள் என்று பார்க்கும் பொழுது அதை அணு ஆயுதம் இந்தியாவிடம் இருக்கின்றது, அதனால் பாகிஸ்தான் பணிந்து போக வேண்டும் என்று இந்தியா எப்பொழுதுமே சொன்னது கிடையாது. அதே போல பாகிஸ்தான் 1970களில் இருந்து, குறிப்பாக ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ அவர்களுடைய தலைமை காலத்திலிருந்து அவர் தான் பாகிஸ்தான் அணு ஆயுத நாடாக கொண்டு வருவதற்கான நிறைய முயற்சிகள் எடுத்து வெற்றி பெற்றவர்கள். அவர்களுக்கு என்னவென்றால், இந்த பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் என்பது பாகிஸ்தானத்தின் இருப்பிடத்தை காப்பாற்றிக் கொள்வதோடு இந்தியாவிடம் எதிர்நிலைக்கான ஒரு போருக்கு அவர்களை தங்களை ஆயத்தப்படுத்தும் என்பது காரணத்திற்காக அணு ஆயுதத்தை அவர்கள் கொண்டு வந்து, நாம் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது, அணு ஆயுதத்தை பற்றி சிந்திப்பதெல்லாம் சீனா மற்றும் உலக நாடுகளிடையே நாம் ஒரு அணு ஆயுத நாடாக நாம் வல்லரசாக இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான். நம்முடைய இரண்டு நிலைப்பாடுகள் அதுதான், மாற்றத்தின் நிலைப்பாடுகளின் மாற்றம். இரண்டாவதாக பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பிரயோகிக்கும் போது இந்தியா அணு ஆயுதத்தை பிரயோகிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் இந்தியா எப்பொழுதுமே முதலாவதாக அணு ஆயுதத்தை எந்த ஒரு காலகட்டத்திலும் பயன்படுத்தாது என்பதை பாகிஸ்தானுக்கும் உலக நாடுகளுக்கும் உறுதி அளித்திருக்கின்றது. தி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கமிட்மெண்ட் என்பது நமக்கு கிடையாது. நம்ம ரிட்டாலியேஷன் என்று சொல்லப்படுகின்ற ரைட் டு ரெஸ்பாண்ட், அதனுடைய நமக்கு திரும்பி பதிலடி கொடுக்கிறதுக்கான உரிமை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நாம் அணு ஆயுதத்தை பிரயோகிப்பதற்கான நம்முடைய கொள்கை திட்டமாகும். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த மட்டில்
த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கமிட்மெண்ட் சொல்லும்போது நாங்கள் முதலாவதாக தாக்குதல் நடத்துவதற்கு உரிமையை நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்று பாகிஸ்தான் தொடர்ந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகின்றது. ஆதலால் தான் அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் ஒரு துருப்பு, நியூக்ளியர் வெப்பன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துருப்பு சீட்டாகத்தான் அது பாகிஸ்தான் பயன்படுத்துகின்றது. அதன் ஊடலாக அணு ஆயுதத்தை ஒரு பக்கம் அச்சுறுத்தலுக்கு பயன்படுத்தி மற்ற அடித்தளத்தில் தீவிரவாத அமைப்புகளும் தீவிரவாத இயக்கங்களையும் தீவிரவாதிகளையும் இந்தியாவிற்கு ஊடுருவு செய்வது இந்தியாவால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடாகும். ஆதலால் தான் இந்த அணு ஆயுதத்திற்கும் கடந்து நாம் இதை பிரயோகிக்க போகின்றோம் என்று சொல்லவில்லை. ஆனால் அணு ஆயுதத்தை வைத்து அச்சுறுத்தலுக்கு இந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுக்கும் இது தெரிய வர வேண்டும், அறிய வர வேண்டும். என்னவென்றால் பாகிஸ்தான் ஒருவேளை அணு ஆயுதத்தை பிரயோகிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்குள் தள்ளப்பட்டு அதனுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் நம்மை விட அவர்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு சேதாரங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவினை ஒட்டுமொத்த நாட்டிற்கும் உருவாகக்கூடும் என்பதை பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக தெரியும். ஆதலால் இந்த இரண்டு நாடுகளுமே என்னை பொறுத்த மட்டில் அணு ஆயுத போருக்குள் செல்லக்கூடாது, செல்ல வேண்டாம், செல்லக்கூடாது, செல்ல முடியாது என்று தான் நினைக்கின்றேன். ஆனால் பாகிஸ்தானுடைய எவ்வாறு அதிகார பீடம் இதை எவ்வாறு சிந்திக்கின்றது என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது, பயன்படுத்தக்கூடும் என்று நமக்கு ஒரு எண்ணம் இருக்குமேயானால் அதை எவ்வாறு அது சொல்லும் பொழுது அது டீஆக்டிவேட் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அணு ஆயுதத்திற்கான பிரயோகிப்பதற்கான தளங்களை நாம் தாக்குதலுக்கு உட்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது 2 நாட்களாக நம்முடைய அவர்களுடைய வான்வெளி தாக்குதல்களை இடைமறித்து நாம் செல்லும் பொழுது என்னுடைய மனதில் ஓடுகின்ற எண்ணம் எல்லாம் அவர்கள் ஒரு காலம் அவர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அதை அந்த ஏர்கிராப்ட் கேரியர் என்று சொல்லப்படுகிற விமானத்தின் மூலமாக கொண்டு இந்தியாவிற்குள் வரும்பொழுது அதை இடைமறித்து நாம் அதை இடைமறிப்பதோ அதை சுட்டு வீழ்த்துவதோ என்பது கூட அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நாம் சிந்திக்க வேண்டும். அது 2 நாடுகளை சிந்திக்க வேண்டும். அதனால் இது ஒரு சிறிய ஒரு நிலைப்பாடுகளை தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அதையும் கடந்து ஒரு பேரழிவுக்கான ஒரு பாதையில் நிச்சயம் பாகிஸ்தான் அவ்வாறு ஒரு நிலைப்பாட்டிற்குள் அரசியல் தலைமையும் ஈவன் சொல்லக்கூடிய அந்த ராணுவம் கூட ஒரு பேரழிவு பாதைக்குள் பாகிஸ்தானை வழிநடத்தாது என்று நம்புகின்றோம். இதை உலக அரசியலிலும் அன்றாட மனித வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வளவு அரசியல் பேசினாலும் கூட பேரழிவு என்பதற்கான அதை தடுப்பதற்கான ஒரு காமன் சென்ஸ் விஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முதிர்ச்சி, அரசியல் மற்றும் ஒரு பொது மக்கள் சார்ந்த ஒரு முதிர்ச்சி என்பது பாகிஸ்தானுக்கு நிச்சயம் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று தான் நம்புகின்றேன். நிச்சயமாக சார், உலக நாடுகளில் இது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இதுவரைக்குமே ஐநா என்பது ஒரு மிக முக்கிய பங்கை வகித்து வருகிறது. ஐநா என்பது இந்த மாதிரி போர் வரும்பொழுதோ அல்லது 2 நாடுகளுக்கிடையே பிரச்சனை வரும்பொழுதோ சமரசம் செய்வதற்கோ அல்லது அவர்களுக்கான அறிவுரைகளை வழங்குவதற்கோ ஆன ஒரு அமைப்பாக இருந்து வருகிறது. ஆனால் இன்று நாம் பேசும் பொழுது பல்வேறு துறை வல்லுநர்களிடம் காலையிலிருந்து புதிய தலைமுறை இது குறித்து பேசி வருகிறது. போர் தொடர்பான செய்திகளை பேசி வரக்கூடிய சூழலில் ஐநாவில் இருந்த அந்த அதிகாரிகளிடமும், ஐநாவில் இதற்கு முன்பு பணியாற்றிய அதிகாரிகளிடமும் நாம் பேசினோம். அவர்கள் சொன்னது ஐநா என்பது இதில் தலையிடுவதற்கு தற்பொழுது பலம் குன்றி இருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை சொன்னாங்க. அவ்வளவு ஐநா பலம் குன்றி போக என்ன காரணம்? இதில் ஐநா தலையிட வாய்ப்பில்லையா? ஐநா ஒரு கொள்கை ரீதியாக அவர்களுடைய ஒரு தார்மீக ரீதியாக அவர்களுடைய கருத்துகளையும் அவர்களுடைய எண்ணங்களையும் வேண்டுகோள்களாக இந்தியாவிடம் பாகிஸ்தானிடம் அவர்கள் சொல்லலாம். ஆனால் ஐநா இதை தடுப்பதற்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பன்னாட்டு கட்டமைப்பாக, வலிமையான கட்டமைப்பாக இப்பொழுது கிடையாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. ஏனெனில் இப்பொழுது பாருங்கள், உலகத்தில் இத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்கா நினைத்தாலோ அல்லது ரஷ்யா நினைத்தாலோ சீனா நினைத்தாலோ போர் அவர்கள் வெளிப்பாடுகளாக கொண்டு வரும்போது ஐநாவால் எந்த தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகள் இருந்தாலும் சிந்தனைகள் ரீதியாக, ஆனால் ஒரு யதார்த்தமான சூழலில் ஐநா ஒரு வலிமையற்ற ஒரு கட்டமைப்பாக மாறியுள்ளது என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஐநாவால் என்ன முடியும் என்றால்
உலக நாடுகள் மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக வேறு நாடுகளின் ஊடலாக, அது பாதுகாப்பு குழுமாகட்டும் அல்லது ஜெனரல் அசம்பிளி என்று சொல்லப்படுகின்ற பொது மன்றமாகட்டும், இவற்றின் ஊடலாக நாம் இந்த போருக்கான தீர்வு என்பதை விட இரண்டு நாடுகளும் இந்த ஓரிரு நாட்களுக்கு பிறகு இந்த போர் மிகவும் அழுத்தம் திருத்தமான அதே ஒரு காலம் கடந்து நடக்குமேயானால் அந்த போருக்கு ஒரு சமரசம் பேசுவதற்கு ஐநாவால் நிச்சயமாக முடியாது. காரணம் என்னவென்றால், நீங்கள் பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற ஒரு போரினை நீங்கள் பார்த்தாலும் கூட, பாலஸ்தீனத்தில் 2 ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தில் பகுதியில், இஸ்ரேல் பாலஸ்தீன் பகுதியில் தொடர்ந்து போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே போல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் இந்த போருக்கு பின்னணியில் இருப்பது எல்லா வல்லரசு நாடுகளும் இருக்கின்றன. அந்த கட்டத்தில் இந்தியாவிற்கு ஐநாவால் ஒரு தீர்வு என்பது யதார்த்தமான சூழலில் கிடையாது. ஆனால் இந்த தீர்வு என்பது இந்தியாவால் பாகிஸ்தானில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற போரின் ரீதியாக சொல்லும் பொழுது நான் ஒரு தளத்தில் நான் பதிவு செய்திருந்தேன், அரசியல் ஒரு வழிபாதையாக இருக்குமா அல்லது போர் தான் நமக்கு ஒரு வழிபாதையா என்றால், இந்த போரின் ஊடலாக இந்தியா ஒரு அரசியல் தீர்வை எட்டக்கூடும். இந்த போரின் ரீதியாக மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னடைவை பாகிஸ்தான் சந்திக்கக்கூடிய சூழலை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆதலால் இதில் யாரிடம் பாகிஸ்தானில் நாம் பேசுவது என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். இப்பொழுது இந்தியாவிடம் பேச நம்முடைய ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, வலிமையான அரசாங்கம். அதற்கு பின்னணியில் மக்களுடைய பலமும் மக்களுடைய ஒப்புதலும் இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இது பாகிஸ்தான் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இன்றைய நிலையில் ஷபாஸ் ஷெரீப் அரசாங்கமாகட்டும் அல்லது எதிர்கட்சிகளாகட்டும் அல்லது மற்றும் ராணுவ தலைமையிடம் நாம் பேசப்போவது கிடையாது எந்த காலகட்டத்திலும். ஆனால் அந்த அரசியல் தலைமை பேசுவதற்கு கூட ராணுவத்தின் ஒப்புதலோடு தான் பேச வேண்டும். இது ஒரு அசாதாரணமான அரசியல் சூழலும் பாகிஸ்தானில் நிலவுகின்றது. ஆதலால் இந்த ஒரு முனையாக நாம் தீர்மானிக்க வேண்டியது என்றால், பாகிஸ்தானுக்கு இத்தனை ஆண்டு காலமாக பாகிஸ்தான் இந்த அணு ஆயுதம் அச்சுறுத்தலுக்காக பயன்படுத்துவது, தீவிரவாதத்தை யதார்த்தமான ஒரு அரசியல் காரணங்களுக்காக ராணுவ ரீதியாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுத்துவது, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்தியா நிச்சயமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நம்பலாம். இணைப்பிற்கு விளக்கங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ராமு மணிவண்ணன். A stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.